எல்லோருக்கும் பிடிச்சமான வெஜிடபிள் வச்சு பொட்டேட்டோ குருமா தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 5லேருந்து 6 பொட்டேட்டோ எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 7 விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது இப்போ ரெடி ஆகட்டும். கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதும் கறி மசாலாஸ் பட்டை லவங்க போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இது வதங்கினதும் நான் கறி லீஃப் வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வேக வச்சு மசிச்சு வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம். இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக விடலாம். திரும்ப மூடி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு 10 நிமிஷம் கொதி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக விடலாம். இது கொதி வரட்டும். இன்றைக்கான கிச்சன் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு வகைகள் சோம்பு ஜீரகம் எல்லாம் வாங்கின பிறகு டப்பாவில் போட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வண்டு பிடிக்கும். வண்டு வராததுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, வாங்கிட்டு வந்தவொன்னு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வண்டு வராமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுது போட்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணிங்கன்னா இட்லி சப்பாத்தி தோசைக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ரெசிபி வந்து யூடியூப்லேயும் வருது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.